அறிவிச்சவர் திரு கார்த்திகேயன் அவர்களே, திருச்சி புறநூர் மாவட்ட வைத்த கலாச்சார திரு யோகநாதன் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலர் திரு டி.என். சிவகுமார். ஆர்ப்பாட்டத்தில் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திரு ராமநாதன் அவர்களே, தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு க. தவமணி அவர்களே, முன்னாள் மேயர் தஞ்சாவூர் முன்னாள் மேயர் சகோதரி திருமதி சாவித்ரி கோபால் அவர்களே, தஞ்சாவூர் மாவட்ட மகளிர் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி எஸ். இளமதி சுப்பிரமணியன் அவர்களே, தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட அவைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ். வி. திருநானந்தம் அவர்களே, அனைத்து எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு பி. என். ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட கழக முன்னாள் செயலாளர் திரு ஆர். கார்த்திகேயன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ நல விவசாய பிரிவு இடைச் செயலாளர் திரு எம். கோவிந்தராஜன் அவர்களே, மற்றும் முன்னாள் அமைச்சர் மீனவர் பிரிவு செயலாளர் சோழர் திரு கே. ஜெயபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர். ஜீவானந்தம் அவர்களே, கல்க கொள்கை பிறப்பு துணை செயலாளர் செய்தி தொடர்பாளர் சகோதரி திருமதி காளியம்மாள் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் நல்லுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் டி. பி. பூனாட்சி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் அண்ணாவி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி ஆர். சரோஜா அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் திரு சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் திரு கே. சி. பரமசிவம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி டி. இந்திரா காந்தி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு மல்லிகா சின்னசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு முஸ்லி எம். செல்வராஜ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி பரமேஸ்வரி முருகன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் மருங்காபுரி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஆர். சந்திரசேகர் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் திரு சி. சின்னசாமி. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த் வணக்கம், நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரம்யா. மேகதாது அணை பிரச்சனையில் மெத்தனம் காட்டி தமிழக முதலமைச்சர் மெத்தனை காட்டி வருவதாகவும் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டமானது தற்போது துவங்கியிருக்கிறது. விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறிய தமிழக அரசை கண்டித்து தஞ்சை தபால் நிலையம் அருகே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக தேர்தல் அறிக்கையில் தாவேக அரசு அறிவித்தபடி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டு பகுதியில் புதிய அணை கட்ட தீவிர முயற்சியில் எடுத்து வரும் சூழலில் தமிழகத்தின் உரிமைகளை காக்க தாவேக அரசு தொடர்ந்து மெத்தன போக்கு காட்டி வருவதாகவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு மாதாந்திர அடிப்படையில் கிடைக்க வேண்டிய உரிய நீரை முறைப்படி பெற்றுத் தருவதற்கு தாவேக அரசு போதிய சட்டப்பூர்வ மற்றும் அரசியல் அழுத்தங்களை மத்திய மாநில அரசுகளுக்கு தரவில்லை என குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் மற்ற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் உள்ள முக்கிய அரசு அலுவலகங்கள் முன்பு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். நெற்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல வெளி மாநிலத்துக்கும் உணவை உற்பத்தி செய்து வழங்கக்கூடிய மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம். இன்றைக்கு பொன்மொழிகின்ற பூமி இந்த தஞ்சை மாவட்டத்தில் டெல்டா மாவட்டம். இன்றைக்கு இந்த மாவட்டம் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதற்கு மேட்டூர் அணையில போதிய நீர் இல்லை என்று இன்றைக்கு இருக்கின்ற அரசு குறிப்பிடுகின்றது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த அரசு முழுமையாக இந்த மக்கள் மீது கவனம் செலுத்தி இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நிலை கர்நாடக அரசிலிருந்து பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து வீழ்வுதான் இந்த ஆட்சியுடைய நோக்கமா இருக்குது.
இன்னைக்கு விவசாயிகள் பற்றியோ பொதுமக்களை பற்றியோ இந்த அரசு கவலைப்படவில்லை. இன்றைக்கு ஜூன் மாதமே நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதுக்குண்டான முயற்சி எடுக்கவில்லை, அதுக்குண்டான செயல்முறை எது செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் 9.190 டிஎம்சி தண்ணி முழுமையா கிடைக்கல. அடுத்த ஜூலை மாசம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் 31.240 அதுவும் கிடைக்கல. ஆகஸ்ட் மாசம் தான் நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் மக்களுக்கு தண்டுகளை இல்லாமல் நீர் கிடைப்பதற்கு அதிகமா கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 45.950 டிஎம்சி தண்ணி கொடுக்க வேண்டும். ஆக ஜூன் மாசம் இந்த தமிழக வெற்றி கழக அரசு கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெறாத காரணத்தாலே டெல்டாவில் இருக்கின்ற நம்முடைய விவசாய குடிமக்கள் குறுவை சாகுபடி முழுமையாக செய்ய முடியல. குறுவை சாகுபடி சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு சாகுபடி செய்வாங்க. ஆனா இந்த ஆண்டு நிலத்தடி நீரை நம்பி 2 லட்சம் ஏக்கர் தான் பாசனம் பெறுகின்றது. அது 2 லட்சம் ஏக்கர்லயும் இந்த தமிழக வெற்றி கழக அரசு முழுமையான மும்முனை மின்சாரம் கொடுப்பதில்லை. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் கொடுக்கிறாங்க. அதனால அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியல. இதனால 1 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு காய்ந்து போய்விட்டது. இரண்டாவது நிலத்தடி நீரும் 40 நாள் கழிச்சு குறுவை சாகுபடி செய்து 40 நாள் கழித்து நிலத்தடி நீர் குறைந்து வற்றி விட்டது. இதனால சுமார் 2 லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீரை நம்பி டெல்டா பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சாங்க. அதுல 1 லட்சம் ஏக்கர் தண்ணீரின்றி கருகி காய்ந்து போய்விட்டது. அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம், அறிக்கை வாயிலாக கோரிக்கை வைத்தோம். இங்க இருக்கின்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவிச்சவர் திரு காமராஜ் அவர்களும் அண்ணன் YS மணியன் அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தாங்க, அதையும் எடுக்கல. இந்த அரசு விவசாயிகளை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ரீல் விடுவது இதுதான் காலத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் படுகின்ற துன்பத்தை பற்றி கவலை இல்லை, அவர் படுகின்ற வேதனை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு 1 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு குறுவை சாகுபடி காய்ந்து அந்த விவசாயிகளை எப்படி துடித்துக் கொண்டிருக்க என்பதை இந்த அரசு கவனிக்க தவறிவிட்டது. இருந்தாலும் அரசுடைய கவனத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு சென்றது. அதையும் இவர்கள் பொருட்படுத்தவில்லை. இனியாவது இந்த அரசாங்கம் இந்த குறுவை சாகுபடி செய்து இன்றைக்கு தண்ணீரின்றி காய்ந்த அந்த சேதமடைந்த பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இரண்டாவது, விவசாயிகள் வாங்கிய கடன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பருவமழை பொய்த்து விட்டது. மழை இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும், விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் போதிய மழை இல்லாத காரணத்தினால நிலத்து நீரும் வற்றி போய்விட்டது, ஏரி குளத்திற்கு நீரும் வற்றி போய்விட்டது. வேளாண் சாகுபடி முற்றிலும் முடங்கி போய்விட்டது. இன்றைக்கு வேளாண் சாகுபடி செய்தால் தானே விளைச்சல் கிடைக்கும், விளைச்சல் கிடைத்தால் தானே வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும். ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் அறிக்கை விட்டோம். இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளாண் பட்ஜெட் வருகின்றது. இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயி படுகின்ற துன்பம், துயரம், வேதனைகளை உணர்ந்து நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டோம். ஆனால் இந்த வேளாண் பட்ஜெட்ல அதை முழுமையாக தெரிவிக்கல. இன்றைக்கு தமிழக வெற்றி கழக அரசாங்கம் வருவதற்கு முன்பு
2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் குறைவாக இருக்கின்ற விவசாயிகள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார், குறிப்பிட்டார்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம். விவசாயிகளுடைய கோரிக்கையும் அதுதான். இது குறித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்திலும் இந்த நம்முடைய விவசாய பகுதி மக்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அனைத்து கூட்டுறவு சங்கத்தின் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். தஞ்சை மாவட்டம் முழுவதும், அதே போல திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தாங்கள் பெற்ற கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. அதனால்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாய வயிற்றிலே அடிக்கின்ற சூழ்நிலை, விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் வறட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த வறட்சியின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்ய முடியல. விவசாயிகளுக்கு வேளாண் பணி மேற்கொள்ள முடியல, விளைச்சல் இல்ல. அதனால கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே உடனடியாக இந்த அரசு விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் சிறு விவசாயி, குறு விவசாயி மற்றும் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இருந்த பொழுது இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் விவசாய பெருமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதற்கு பிறகு கொரோனா காலம், விவசாயிகள் விளைவித்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு விவசாயிய கோரிக்கை ஏற்று 12,110 கோடி விவசாயிகளுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செஞ்சோம். அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறையும் இன்றைக்கு நம்முடைய விவசாய பொதுமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரு 5 ஆண்டு 2014 2021 வரை நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் பாதிக்க கூடாது, அவர் இன்னல்களை தீர்க்க வேண்டும், துன்பங்களை போக்க வேண்டும். அந்த நிலையிலே அவர் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியிலே 2016 ஒரு முறை விவசாய கடன் தள்ளுபடி, 2027 விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. இப்பொழுது கூட தமிழக வெற்றி கழக அரசு தள்ளுபடி செஞ்சிருக்குது. அந்த தள்ளுபடி செஞ்சதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குடும்ப அட்டையில ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல விவசாயம் இருப்பாங்க, கூட்டு குடும்பம் இருக்கும். அந்த 3 பேர் மீது நிலம் இருக்கும். அந்த நிலத்தின் அடிப்படையில் கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்றிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த 3 பேருக்குமே அந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். ஆனா இந்த இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அந்த குடும்பத்தில் 3 பேர் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்றிருந்தா
அதுல யார் குறைவாக கடன் பெற்றிருக்கார்களோ அவர்களுக்கு தான் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்குது.